بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவளவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகர்ந்தவனாக, வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பித்அத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னரே அல்லாஹுடைய மாளிகையில் நாமெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அழைப்பாளர்கள் எல்லாம் எங்கே என்ற தலைப்பினூடாக சில செய்திகளுக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு ஒரு தலைப்பை சொன்ன இந்த நேரத்தில் நம்மில் பலர் நினைக்கலாம், அழைப்பாளர்கள் எல்லாம் எங்கே என்றால், ஒரு மிம்பர் மேடையில் அழைப்பாளர்களை பற்றி பேசப் போகிறார்கள் என்றால் யாரை பற்றி பேசப் போகிறார்கள்? பெரும்பாலும் இதில் என்ன செய்ய மாட்டோம், நாம் சேர மாட்டோம். இது குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றவர்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களைத்தான் சாரும் என்கின்ற ஒரு எண்ணம் என்ன செய்திருக்கலாம்,
நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அழைப்பாளர்கள் என்று சொல்லும்போது நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா தன்னுடைய மார்க்கம் பற்றி, அந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டது சம்பந்தமாக, அவனுடைய மார்க்கத்தை எத்தி வைத்தது சம்பந்தமாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேள்வி கேட்பான். எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு நாம் எல்லோரும் என்ன செய்திருக்கிறோம், இதில் சம்பந்தப்பட வேண்டும், சம்பந்தப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்னிடத்தில் இதை கேள்வியாக கேட்பான் என்பதை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். படித்தவர்கள், மதரசா பாடங்களை முடித்தவர்கள், மௌலவிமார், ஆலிம்கள் என்ற பெயர்களில் இருப்பவர்கள், இவர்களுக்குத்தான் இந்த கேள்வி அல்லாஹு தஆலா கேட்பான் என்பது தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பண்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று அழைப்பு பணி. அல்லாஹ்வின் பால் அழைத்தல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைத்தல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளுதல், எமது வாழ்க்கையில் செயல்படுத்துதல், அடுத்தவர்களுக்கு எத்தி வைத்தல் என்பது இன்றியமையாத ஒரு கடமையாக அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அதாவது நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு பெயர் சொல்லுகிறான். என்ன பெயர் தெரியுமா? குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் சிறந்த ஒரு சமுதாயம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான் என்றால், மனிதர்களிலேயே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களிலேயே நீங்கள் சிறந்த ஒரு சமுதாயம். அப்படி அல்லாஹு தஆலா நம்மளை பார்த்து சொல்றான். அதற்கான காரணத்தை அல்லாஹு தஆலா சொல்லும்போது, நீங்கள் செய்யக்கூடிய வேலை நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பாருங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹு தஆலா பல சமுதாயங்களை அந்த உலகத்தில் கொண்டு வந்தார். அல் குர்ஆனின் ஊடாக அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்துக்கு அங்கீகாரம் வழங்குகிறான் என்றால், நம்மை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் நபிகளாருடைய சமுதாயமாகிய நாங்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். காரணத்தை சொல்லும்போது, நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான் என்றால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழைக்க வேண்டியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நன்மையை ஏவ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை தடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், உன் மூலம் ஒரு மனிதர் நேர்வழி அடைந்து கொண்டார் என்றால், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், உன் மூலம் ஒரு மனிதன் நேர்வழி அடைந்து கொண்டான் என்றால், உன்னிடத்தில் பல சிவப்பு ஒட்டகங்கள் இருப்பதை விடவும் அது மேலானது, சிறந்ததுன்றாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கு சொல்றதா இருந்தால், நாம ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கிறோம். அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத ஒருத்தராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எல்லாருக்கும் நாம தாவா செய்யணும். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களை அழைக்கிறோம், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறோம் என்றால், இதில் ஒரு மனிதன் சீர்திருந்துவான் என்றால், இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான பெருமதியான கார்கள் இருக்குது. இதில் பல கார்கள் நம்மிடத்தில் இருப்பதை விடவும் ஒரு மனிதன் நேர்வழி பெறுவது சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லுது. பண்பான சகோதரர்களே, அழைப்பு பணிங்கிறது அவ்வளோ முக்கியமானது. அது மட்டும் கிடையாது. பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் கற்றிருக்கிறேன், படித்திருக்கிறேன், அறிந்து கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், சொல்ல வேண்டும், அவர்களை திருத்த வேண்டும் என்கிறது தான் இந்த அழைப்பு பணி. இதுதான் நம்முடைய இலக்கும் நோக்கமும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க,
அல்லாஹ் தஆலாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க சொல்கிறான். அதோட மாத்திரம் நிறுத்தவில்லை. இந்த அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பு உணர்வோடு நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நம்மளை விசாரிக்கின்ற போது கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று, என் மார்க்கத்தை நீ அறிந்து கொண்டாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். என் மார்க்கத்தை உன் வாழ்க்கையில் செயல்படுத்தினாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். என் மார்க்கத்தை அடுத்த மனிதர்களுக்கு எட்டி வைத்தாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அன்பான சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கேட்க போகிற கேள்வி, நான் படித்தேன் செயல்படுத்தினேன் என்று நம்மால் முடித்துக் கொள்ள முடியாது. நான் உனக்கு நேர்வழியை தந்தேன், நான் உனக்கு சிறந்த ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினேன் தந்தேன், இதில் அடுத்த மனிதர்களை நீ உள்வாங்கினாயா, அவர்களுக்கு இந்த தகவல்களை எத்தி வைத்தாயா என்பதை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கேட்க போகிறான் என்றால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று விதிவிலக்கு கிடையாது. நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சமூகத்திலேயே நம்மை சிறந்த சமூகம் என்று வர்ணிக்கிறான் என்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பண்பு என்ன? நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல். நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, நான் என்ற வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? நான் எவைகளை தேடி படித்திருக்கிறேன்? என் வாழ்க்கையில் எவைகளை நான் செயல்படுத்தியிருக்கிறேன்? அடுத்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து நான் எத்தி வைத்தது என்னத்தை நான் சொல்லியிருக்கிறேன்? நான் அறிந்தவைகள், என் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள் மூலமாக கற்றுக்கொண்டவைகள், இதில் என் வாழ்க்கையில் சிறந்ததை நான் எடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அடுத்தவர்களுக்கு நான் கொண்டு சேர்த்த தகவல்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களை பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்குது என்றால், மனிதன் என்று பேசுவோம், எல்லாரும் மனுஷன்தானே. மனிதன் என்கின்ற அடிப்படையில் சில நேரங்களில் சில விடயங்களில் ஆர்வம் வரும், சில நேரங்களில் சில விடயங்களில் மந்தமாக நாம் யோசிக்கிறோம், விருப்பம் இல்லாமல் விட்டுவிடுகிறோம். மனிதன் என்ற அடிப்படையில் இதை செய்து விடுகிறோமே என்று சில காரணங்களை நாம் முன்வைக்கிறோம். அன்பான உறவுகளை பாருங்க, நம்முடைய கண்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறார். அந்த தவறை தட்டி கேட்பதற்கான முழு பலமும் என்னிடத்தில் இருக்கிறது. அதை கேட்பதற்கான முழு பலமும் என்னிடத்தில் இருக்கிறது. அவருக்கு அல்லாஹ்வின் பால் அழைப்பு கொடுப்பதற்கு, தவ்வா செய்வதற்கு, சொல்ல வேண்டிய கருத்தை சொல்வதற்கு கூட எனக்கு ஆற்றல் இருக்கிறது. ஆனால் நான் வாய்மூடி மௌனித்து போகிறேன் என்றால், என்னிடத்தில் கேட்டால் நான் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நான் இதை சொல்ல போனால் நம்மளை கெட்டவனாக்கிடுவாங்கம்பாங்க. நாம் இந்த இடத்துல நீங்கள் செய்கிறது தவறு, நடந்து கொண்ட முறை பிழை, பேசியது தவறு என்று நாம சொல்ல போனால் நம்மை கெட்டவர்களாக ஆக்கி விடுவார்கள் என்று எல்லா விதத்திலும் உரிமையாளர்கள், உரித்துடையவர்கள் கூட ஒதுங்கி போகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கப்பல் உதாரணம் ஒன்று சொல்கிறாங்க. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பாட புத்தகங்களில் படிச்சிருக்கிறோம், பல மிம்பர் மேடைகளில் கேட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு கப்பல் உதாரணம் ஒன்று சொல்கிறாங்க. 2 தட்டு கப்பல், ஒன்று கீழே, 2வது மேலே. 2 கூட்டத்தார் பயணிக்கிறார்கள். மேல் தட்டில் ஒரு கூட்டத்தார், கீழ்த்தட்டில் ஒரு கூட்டத்தார். கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி தேவண்டால் மேல் தட்டுக்கு தான் இவங்க போய் ஆகணும். கஷ்டப்பட்டு ஏறி அவங்களுக்கிட்ட போய் அனுமதி கேட்டு சிரமப்பட்டு அந்த தண்ணியை எடுத்து தான் இவர்கள் பயன்படுத்தணும்.
அதனால கீழ்த்தட்டில் உள்ளவர்கள் யோசிக்கிறார்கள், நாம் ஏன் மேலே வைத்து கஷ்டப்படணும், நாம் ஏன் மேலே வைத்து கஷ்டப்படணும். கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டால் தண்ணி உள்ளே வரப்போகுது, கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டால் தண்ணி உள்ளே வரப்போகுது என்கின்ற முடிவெடுத்து என்ன செய்தார்கள், அவங்ககிட்ட போய்த்து நாம் சிரமப்பட தேவையில்லை, நாம் கஷ்டப்பட தேவையில்லை, அதனால் நாமளே தண்ணியை ஏற்படுத்துவதற்கான வழியை செய்வோம் என்று கப்பலில் ஓட்டை போட துளையிட ஆரம்பிக்கிறார்கள். இவங்க ஓட்டை போடுறத மேல்தட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கப்பலில் ஓட்டையை போடுறாங்க, ஓட்டையை போட்டால் நிலைமை என்ன தெரியுமா, தண்ணி எல்லாம் உள்ளே வந்துடும், மொத்த பேரும் அழிந்து போக வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொன்னால், அதற்கு மேல் தட்டில் உள்ளவங்க நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை, நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை, நாம பைத்து இதை சொல்ல அவர்கள் என்ன செய்வார்கள், நம்மளை மோசமானவர்கள் என்று சொல்வார்கள் என்கின்ற ஒரு தோரணையில் அவர்கள் கதைத்தால் தப்பு தெளிவாக நடக்குது, தட்டி கேட்பதற்கான தைரியம் இருக்குது, எல்லா விதமான உரிமையும் இருக்குது. இருந்த இடத்திலும் அவர்கள் செய்தால் செய்து கொண்டு போகட்டும், நமக்கு என்ன இருந்தால் மொத்த பேரும் அழிய வேண்டிய கட்டம் வரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஊருக்குள்ள ஒருத்தர் போதையை கொண்டு வந்துட்டார் என்றால் அவரோட போய் பேசினால் நமக்கு பிரச்சனை ஆகிரும், அவரோட போய் பேசினால் நமக்கு பிரச்சனை ஆகிரும். ஊருக்குள்ள ஒருத்தர் வீட்டில் விபச்சாரம் நடக்குது என்றால் நாம போய்த்து பேசினால் சிக்கலா போய்த்திரும், நம்மளை சந்திக்கு இழுத்து விட்டுருவாங்க என்றால் நாளைக்கு இலங்கையில் போதை பாவிக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் இதுவும் என்று ஊர் முழுக்க அந்த பேர் வரும். ஊரும் என்ன செய்யும், அந்த ஒரு பாதகமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும்ங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தெளிவாக நமக்கு சொல்கிறார்கள்ங்கிறத பார்க்கலாம். அப்போ அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தப்பை என்ன செய்யணும், அந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி தட்டி கேட்பதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதும் அழைப்பு பணிதான் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. பனு இஸ்ரவேலருடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அந்த செய்தியை சொல்கிறாங்க பாருங்க. அதாவது நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சனிக்கிழமை மீன்பிடிக்க போன கூட்டத்தார், சனிக்கிழமை மீன்பிடிக்க போன கூட்டத்தார் அல்லாஹ் தஆலா தடை விதித்தான், போக வேண்டாம் என்றான், அவர்கள் போனார்கள், தண்டனை கொடுத்தான், அந்த தண்டனைக்கும் மீறி என்ன செய்தார்கள், அவர்கள் நடந்து கொண்டார்கள். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா போக வேணாம்னு தடை விதிச்சிட்டான், தடை விதிச்சும் கூட என்ன செய்தார்கள், இந்த தடையை மீறி அவர்கள் போக எத்தனித்தார்கள். அப்படி போகிற நேரத்தில் அந்த இடத்தில் 3 கூட்டத்தார், இதுல நாம எந்த கூட்டம்ங்கிறத நாமளே முடிவெடுத்துக்கிடலாம். ஒரு கூட்டம் தவறு செய்ய போகிறார்கள், அந்த இடத்தில் 3 கூட்டத்தார் இருக்கிறார்கள். தவறு செய்கிற கூட்டம், அந்த தவறை செய்வதை பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம், அவர்களை தவறு செய்ய வேண்டாம் என்று தடுக்கிற கூட்டம், இந்த 3 கூட்டத்தார் அதிலே இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, தவறை தடுத்தும் கூட அவர்கள் தங்களை தடுத்து கொள்ளாமல் சென்றார்கள், அவர்கள் தடுத்தார்கள், தடுத்தும் மீறி சென்றார்கள். சிலர் பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களை தடுக்கலாமே என்றால் அவர்களுக்குத்தான் தெரியுமே என்றார்கள், அவங்களுக்கு தான் மீன் பிடிக்க போகக்கூடாது என்று தெரியுமே, அல்லாஹ் தஆலா தடை விதித்து வைத்திருக்கிறானே, அறிந்து கொண்டே அவர்கள் செய்கிறார்கள் என்றால் நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு நாம இருக்கிறோம் என்றார்கள். இந்த 3 கூட்டத்தில் 2 கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றினான். இந்த 3 கூட்டத்தில் 2 கூட்டத்தாரை பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றினான். அன்பான சகோதரர்களே, தப்பித்த கூட்டம் இது தவறு என்று உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் தஆலா தடை விதித்திருக்கிறானே, போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானே, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிறீர்களே என்று தடுத்தார்களே, அவர்கள் தப்பித்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை அந்த இடத்தில் செய்தவர்கள் மீதமுள்ள 2 கூட்டத்தாரும் அகப்பட்டு கொண்டார்கள். தவறு செய்தவர்களும் தவறை பார்த்து கொண்டிருந்தவர்களையும் அல்லாஹ் தஆலா தண்டித்தான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ற வாழ்க்கையில் நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக என்ன அழைப்பு பணி செய்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் எதை செய்திருக்கிறேன்,
இந்த வாழ்க்கையில் அழைப்பு பணிங்கிறது அவசியமா? இந்த வாழ்க்கையில் அழைப்பு பணி என்பது அவசியமா? நான் தவ்வா செய்ய வேண்டுமா? நான் எதப்பா சொல்றது? நான் தான் சாதாரண பாமரமான மனிதனாக இருக்கிறேனே, அல்லது நான் படித்தவனாக இருந்தாலும் எனது வேலை வேறையாக இருக்கிறது, நான் எப்படி தவ்வா செய்கிறது? செய்ய வேண்டுமா? செய்யாவிட்டால் குற்றம் தானா என்ற ஒரு கேள்வி கூட நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்பதுதான் கவலைக்கிடமான விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களை பாருங்க, அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அபு மூசா அல் அஷரி அவர்கள் உமர் இப்னு கத்தாப் அலி அவர்களை சந்திக்க போகிறாங்க. உமர் அலி அவங்களை சந்திக்க போகிறார்கள். சந்திக்க போனால் அவர் ஒரு அமீர், அவர் ஒரு ஜனாதிபதி தலைவராக இருக்கிறார். 3 விடுத்தம் சலாம் சொல்றாங்க. எத்தனை விடுத்தம்? 3 விடுத்தம் சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கிடைக்கல. அபு மூசா அலி திரும்பி போகிறார்கள். திரும்பி போவதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள கூப்பிடுறாங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு ஏன் திரும்பி போறீங்கன்னு கேட்குறாங்க. கேட்டத்தோடு என்ன தெரியுமா சொல்கிறார்? அமீருல் மூமினீனே, நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த வழிமுறைகளில் ஒன்று, ஒரு வீட்டுக்கு போறீங்களா 3 தடவை அனுமதி கேளுங்க, சலாம் சொல்லுங்க. அவர்கள் அனுமதி தரலையா, திரும்பி போய்த்திருங்கன்றாங்க. உமர் அலி அவர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. உமர் அலி அவர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன் கோபம் வந்ததென்றால், இப்படி ஒரு செய்தி அவர் வாழ்க்கையிலேயே கேள்விப்பட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். இப்படி ஒரு செய்தியை தந்த வாழ்க்கையிலேயே கேள்விப்பட்டதில்லை. அதனால் அபு மூசா அலி அவர்களை அழைத்து சொன்னார்கள், இதற்கு நீங்கள் சாட்சியம் கொண்டு வரவில்லை என்றால் உங்களை தண்டிப்பேன் என்றார்கள். அபு மூசா அலி அவர்கள் அன்சாரிகளிடத்தில் போகிறாங்க, தகவலை சொல்கிறாங்க. தகவலை சொன்னதோட அபு சயீதுல் குத்ரி அந்த நேரத்தில் சின்ன பிள்ளையா இருந்தார். அவர் அபு மூசா அலி அவர்களோடு வந்தார். உமர் இப்னு கத்தாப் அலியை பார்த்து சொன்னார், இந்த விடயத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்றார். நபி அவர்கள் சொன்ன இந்த செய்திக்கு நான் சாட்சி என்பதாக என்ன செய்றாரு, அவர் அந்த இடத்துல சொல்றாரு. இப்போ உமர் இப்னு கத்தாப் அலி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? அன்பான சகோதரர்களே, அந்த இடத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வோட கூட இருந்தவர், மிக மிக முக்கியமான நபித்தோழர்கள்ல ஒருத்தர். ஒரு சலாம் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன விடயம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க கேள்விப்படலை. அப்போ இந்த இடத்துல அவர்கள் கவலைப்பட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, என் வாழ்க்கையில் ஒரு பகுதியை நான் சந்தையோடு கழித்து வீணாக்கி விட்டேன் என்றார்கள். இந்த வாழ்க்கையில் ஒரு பகுதியை நான் சந்தையோடு கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தோடு கழித்து என்ன செய்து விட்டேன், நான் வீணாக்கி விட்டேனே என்று என்ன செய்தார்கள்? உமர் இப்னு கத்தாப் அலி அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்ற தகவலை நாங்கள் பார்க்கலாம். நாம உமர் அலி அவர்களை பற்றி படிச்சிருக்கிறோம். அவங்களோட வாழ்க்கை எப்படி? நபிகளாரிடத்தில் போய் மார்க்கம் படிப்பதற்காக தன் பக்கத்து விட்டு நண்பரோடு சேர்ந்து கொண்டு, ஒரு நாள் நீ சம்பாதிக்க போ, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட படிக்க போறேன், நான் படிச்சுட்டு வந்ததை உங்களுக்கு சொல்லித்தாரேன். அடுத்த நாள் நான் சம்பாதிக்க போகிறேன், நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் படிங்க, நீங்க படிச்சுட்டு வந்ததை எனக்கு சொல்லித்தாங்க என்று தன் வாழ்க்கையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதில் இருந்து ரசூலுல்லாஹ் கிட்ட மார்க்கம் படிக்கிறதுக்காக அரைவாசியை மார்க்கத்திற்காக ஒதுக்கியவர். மாசம் 30 15 நாளை ஒதுக்கினவர். மாசம் 30 என்றால் 15 நாள் மார்க்கம் படிக்க வேண்டிய ஒதுக்கிய மனிதர் என்ன சொல்றாரு? என் வாழ்க்கையில் ஒரு பகுதியை சம்பாதிப்பதற்காக வீணடித்து விட்டேனே, இந்த தகவல் என் காதில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னர் உமர் இப்னு கத்தாப் அலி அவர்கள் கவலை அடைந்தார்கள் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மை பொறுத்த வரைக்கும் 7 வருடம் மதரசாவில் நாம் படிக்கிறோம் என்றால் ஒரு அடிப்படை அறிவான ஒரு தகவலைத்தான் நாம் படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக படித்து முடிக்கல அன்பான உறவுகளே. அதனால் நாம் எல்லோருமே மாணவர்கள் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேட வேண்டியவர்கள் தான், படிக்க வேண்டியவர்கள் தான். அதில் மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கம்
அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொண்டு ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் எதிர்பார்ப்பது, ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், எல்லோரிடத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்ப்பது அழைப்பு பணி என்கின்ற ஒன்றை என்ன செய்கிறது, இஸ்லாம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்திருக்கக்கூடிய நாம், அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அழைப்பு பணி என்கின்ற ஒன்று என்னிடத்தில் இருக்கிறதா, நான் செய்து கொண்டிருக்கிறேனா, நான் எந்த வடிவில் அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி நிச்சயமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான உறவுகளை பாருங்கள், நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மில் சிலரை நாம் பார்க்கலாம். சிலர் என்று சொல்லுகின்ற போது நாம் எல்லோரையும் அந்த இடத்தில் சேர்த்து கொள்ளலாம். நல்ல ஒரு விடயத்தை சொல்லும்போது அவர்கள் எல்லோரையும் இணைத்து கொள்ளலாம். ஒரு தவறை சுட்டிக்காட்டப்படும் போது என்னிடத்திலும் அந்த தவறு இருக்கலாம் என்கின்ற உணர்வோடு என்ன செய்யலாம், நாமளும் அந்த இடத்தில் சேர்ந்து கொண்டு அந்த தவறை திருத்துவதற்கான ஒரு எண்ணத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அன்பான உறவுகளே, நான் எப்போதாவது யோசித்திருக்கிறேனா, அல்லாஹுடைய மார்க்கத்தில் எனக்கு எவ்வளோ விடயங்கள் தெரியுமே, இதில் ஏதாவது ஒன்றைக்கான நான் ஒரு மனிதனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேனா என்பதை பற்றி நான் யோசித்திருக்கிறேனா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது. அன்பான சகோதரர்களை பாருங்கள், நம்மை பெற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஆசையும் அவாவும் ஒரு கட்டம் வந்துடுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளையை அந்த பாடசாலைக்கு நான் அனுப்ப போகிறேன், மதரசாவிலே நான் இணைத்து விட போகிறேன் என்ன செய்கிறார்கள், ஆசையோடு இணைத்து விடுகிறார்கள். அன்பான உறவுகளே, மாதா மாதம் ஆயிரக்கணக்கிலே பணத்தை செலவழிக்கிறார்கள். மாதா மாதம் ஆயிரக்கணக்கிலே பணத்தை செலவழிக்கிறார்கள். ஒவ்வொரு விடுமுறையிலும் நம்மிடத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பது, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, என் பிள்ளை மதரசா, இந்த நாம் ஆலிம் என்று சொல்லக்கூடிய, மௌலவி என்று சொல்லக்கூடிய இந்த கற்கை நெறியை முடித்துவிட்டு என் பிள்ளை வீட்டுக்கு வந்து விட்டான், அந்த பிள்ளையிடத்தில் அந்த தகப்பன் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன, அந்த தாய் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன, அந்த ஊர் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன, இதை பற்றி அதை கற்றுக்கொண்டு வந்த நான் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறேனா, அதை எப்போதாவது நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேனா? ஏன் இவ்வளவு மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், ஏன் எனக்காக நேரம் ஒதுக்கினார்கள், பணம் செலவழித்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏன் நான் கற்றுக்கொண்டேன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு சுயமாக ஒரு தொழில் செய்வது குற்றம் கிடையாது. அதை நான் குற்றம்னு சொல்ல வரல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்ட நான் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, என் வாழ்க்கையில் செயல்படுத்தவும் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அன்பான சகோதரர்களே, எத்தனை நபர்களுடைய அந்த எண்ணங்கள், நம்பிக்கை எல்லாம் நான் சிதறடித்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த மார்க்கத்தை நான் குழி தோண்டி புதைத்து விட்டேனே. அன்பான உறவுகளே, மனிதன் என்பது தவறு செய்யக்கூடியவன். எல்லா மனுஷனும் தவறு செஞ்சேதான். ரசூல்லா கூட மனிதன் அடிப்படையிலே தவறு செய்தார்கள். அதனால நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்பதற்காக இந்த தவறிலிருந்து திருந்தும் வரைக்கும் என் வாழ்நாள் முடிந்தாலும் பரவாயில்ல, நான் மார்க்கத்தை சொல்ல போறதில்லை என்ற முடிவுக்கு என்ன செய்ய முடியாது, நம்மளால் வர முடியாது. அன்பான சகோதரர்களை பாருங்க, அது மட்டும் கிடையாது. கவலையான ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஒரு காலம் இருந்தது பொதுவாக இலங்கையிலும் குறிப்பாக புத்தளம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், புத்தளம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அழைப்பு பணி என்பது மிகவும் தீவிரமாகவும் காரசாரமான முறையிலும் என்ன செய்யப்பட்டது, அழைப்பு பணி முன்னெடுக்கப்பட்டது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த அழைப்பு பணி முன்னெடுக்கப்பட்டது என்றால் நாம் உள்ளத்தில் வைத்து கேட்க வேண்டிய கேள்விகளில் ஒன்று, காரசாரமாக வீரமாக உடைத்து மார்க்கம் இதுதான், அல் குர்ஆன் சுன்னா இதுதான், இது தவறு, இது சரி, அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் இது, நபிகளார் சொல்லக்கூடிய விளக்கம் இது, இதைத்தான் நம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று மேடைகளாக அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உரத்து சொன்னவர்களெல்லாம் எங்கே போனார்கள்?
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உரத்து சொன்னார்கள், உடைத்து சொன்னார்கள், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அத்துணை நபர்களும் இன்றைக்கு சின்ன பின்னமாகி போனார்கள். நான் கேட்குறேன், அந்த மார்க்கத்தை உடைத்து சொல்வதற்கு உதவி செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அதை ஏற்பாடு செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அதை வீரியமாக பேசியவர்களாக இருந்தாலும் சரி, அதை கேட்டு தாவா செய்தவர்களாக, அழைப்பு பணி செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அன்பான சகோதரர்களே, நம்மிடத்தில் ஒரு சாரார் இது எனக்கு கடமையா என்ற உணர்வோடு வாழ்கிறோம். நம்மிடத்தில் இன்னொரு சாரார் நான் ஏன் இதை கற்றுக்கொண்டேன் என்பதை பற்றி தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் இன்னொரு சாரார் ஒரு காலம் பொறுப்படுத்தி செய்துவிட்டு ஓய்வெடுத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை விட்டு நான் ஒதுங்கியதற்கான காரணம் என்ன? என்னை மனிதர்கள் ஒதுக்கினார்களா? அல்லது எனக்கு பொருளாதார பிரச்சனையா? அல்லது கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? அல்லது பாதுகாப்பு துறையால் எனக்கு பிரச்சனையா? அல்லது நான் நம்பியவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்களா? அல்லது எனக்கு வேறு வேறு உலகம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, பயம் சார்ந்த, மரணம் சார்ந்த, நோய் சார்ந்த, இது சார்ந்த பிரச்சனைகள் என்னை தூரமாக்கியதா என்பதை பற்றி நிச்சயமாக நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் கேட்கும்போது கேட்பான், என் மார்க்கத்தை அவ்வளவு அழகாக துணிச்சலாக நீ எடுத்து வைத்தாயே, ஏன் ஒரு கட்டத்தில் ஓய்வெடுத்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்கப் போகிறான். ஏன் ஒரு கட்டத்தில் ஓய்வெடுத்தாய்? நீ துணிச்சலாகவும் வீரியமாகவும் அழைப்பு பணி செய்த நேரத்தில் உனக்கு உதவிய நான், உனக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்று எண்ணுகிற நேரத்திலும் நீ இந்த பணியை செய்திருந்தால் நான் உன்னை படைத்தவன், உனக்கு நான் உதவி செய்திருக்க மாட்டேனா என்று அல்லாஹ் தஆலா கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனுஷன் மிஞ்சி மிஞ்சி ஒன்றை விரும்புவதாக இருந்தால் தன் உசுரை விரும்புவான். மிச்சம் ஒரு மனிதன் விரும்புவதாக இருந்தால் தன் உயிரை விரும்புவான். கவலை என்ன தெரியுமா? அழைத்தவர்கள் ஓய்வெடுத்தது மட்டுமில்லை, மார்க்கத்துக்கும் ஓய்வு கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் கவலை. மார்க்கத்திற்கும் ஓய்வு கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் கவலையான ஒரு விடயம் என்பதை அன்பான சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நான் சும்மா ஒரு உதாரணம் என்று சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அழைப்பு பணிங்கிறது நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பணி. நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வேலையை தான் நம்மில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா இந்த பணியை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா, இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல், பின்னர் அவர்களை போல யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்களும் அதே போன்று சோதிக்கப்பட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, எனக்கு சோதனை வருதா, எதிர்ப்பு வருதா, கஷ்டம் வருதா, மிரட்டல் வருதா, கஷ்டம் வருதா, எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பதில் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்றார்கள். சந்தோஷமாக நிறைய சம்பாதிச்சு கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை வச்சு கேட்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த மனுஷன் இன்றைக்கு அவர்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அல்லாஹ் சோதிக்கிறான். அப்பவும் கேட்டு வர மனுஷனுக்கு கொடுக்கிறானா என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அப்ப அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த வேலை கஷ்டத்துக்கு உள்ள ஒரு வேலை தான், கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை தான். பாருங்க, ஒரு அறிஞர் சொல்றாரு, மார்க்க நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்றீங்களா, அந்த மார்க்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்ற போது நிறைய மக்கள் வருகிறார்கள் என்றால் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க போறீங்களா, நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றீங்களா, ஏராளம் மக்கள் வருகிறார்களா, ஏமாந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, அழைப்பு பணியை மேற்கொள்வதற்காக ஒரு ஏற்பாடை பண்றீங்களா, கொஞ்சம் மக்கள் வராங்களா, கவலைப்படாதீர்கள் என்றார். கொஞ்சம் பேர் வந்துட்டா, கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு கவலைப்படாதீங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீ கொடுக்கிற அந்த அழைப்பு, அந்த தாவா ஒரு மனிதனை மாற்றினாலும்
பல சிகப்பு ஒட்டகங்கள் உண்டத்தில் இருப்பதை விடவும் அது சிறந்தது என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அன்பான சகோதரர்களை பாருங்க, அவர்கள் அனுபவிக்காத கஷ்டத்தையா நாம அனுபவிச்சிட்டோம், அவர்கள் படாத துன்பத்தையா நாம அனுபவித்து விட்டோம். இந்த அழைப்பு பணியிலிருந்து ஒதுங்குவதற்கு என்பதை உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை துரத்தி அடித்தார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதற்காக இரத்தம் வலிய அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்திலே ஓடிப்போய் விழுந்து மயக்கம் அடைந்தார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த அளவுக்கு கூட நாம் இன்னும் பாதிக்கப்படவில்லையே. அது மட்டும் கிடையாது பாருங்க, ஹப்பாப் இப்னு அரத் அலி தன் பட்டறையில் வேலை செய்கிறாரு. அங்கே வந்த, அதாவது இணை வைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நபிகளாரை பற்றி பேசும்போது தவ்வா செய்கிறார், அழைப்பு விடுக்கிறார். அல்லாஹ் ஒருவன் தான் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். அதில் என்ன பொய் இருக்கிறது? அதை நம்ப வேண்டியது தானே என்று சொன்னதற்காக அந்த மக்கள் அவருக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? பட்டறை நெருப்பு. இரும்பு இருக்குது, இந்த இரும்பை கொண்டு பேத்தி என்ன செய்வோம், அதில் வச்சு நம்ம சூடாக்கணும் என்றால் கருப்பாக இருக்கிற இரும்பு சிவப்பாக மாறும். அந்த இரும்பை தட்டினால் வாள் வேணுமா, கோடாரி வேணுமா, மம்மட்டி வேணுமா, வேற என்ன வடிவு வேணுமோ அத்தனை வடிவுக்கும் அந்த இரும்பை மாற்றுவது அந்த நெருப்பு. அந்த நெருப்புக்கு மேலேயே கட்டி தூக்கி சொன்னார்கள், இதை விட்டுடு. அதுக்கு மேலாலேயே கட்டி தூக்கி சொன்னார்கள், விட்டுவிடு, என் உசுறு போனாலும் விடமாட்டேன் என்றார்கள். உமர் இப்னு கத்தாப் அலி அவர்கள் பிற்காலத்தில் என்ன செய்தார்கள்? அவருடைய முதுகு பக்கத்தை மக்களுக்கு காட்டினாங்க. மக்களே, நாமெல்லாம் இப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இலகுவாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம், ஆரம்பத்தில் இவர்கள் கட்டப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா என்று காட்டினார்கள். ஒரு சொப்பின்ல நாம முட்களை போட்டு அமர்த்தி பிடித்தால் எவ்வாறு அந்த முட்கள் அந்த சொப்பினை கிழிச்சிட்டு வர மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்கிறது தெளிவாக விளங்குமோ, இதே மாதிரி அவர் தோல் பின்னால் இருக்கக்கூடிய தோல்ல எலும்பு விளங்குற அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி போய், முதுவெல்லாம் வெந்து வைத்திருக்குது, சீல் வடிந்து கொண்டிருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி போய், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி தஅவா செய்ததற்காக, அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னதற்காக அவர்கள் அந்த இடத்தில் எனக்கு கொடுத்த தண்டனையை பார்த்தீர்களா யா ரசூலல்லாஹ்? எப்போ யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று கேட்டார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா பதில் சொன்னார்கள்? அன்பான சகோதரர்களே, அல் குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய முன்னோர்கள் அடைந்ததையெல்லாம் நீங்கள் அடைந்து கொள்ளாத வரை இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, நினைக்கிறீர்களான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். முன்னாடி இருந்தவங்கெல்லாம் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அடைந்து கொள்ளாமல் லேசா சொர்க்கம் வைத்திடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு யாரை பார்த்து கேட்டாங்க? பட்டறை நெருப்புல கட்டி தூக்கி உடம்பில் உள்ள சதையெல்லாம் உருகி வடிந்த நிலையில் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய மனுஷனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த முன்னோர்கள் சும்மா சாதாரணமாக மரணிக்கல, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக இரும்பு சீப்புகளை கொண்டு வாரப்பட்டார்கள். உடம்புல சதையெல்லாம் கிழிந்து நார் நாராக தொங்கி கீழே விழுந்தது. அப்படி உசுர கொடுத்தாங்க, மார்க்கத்தை விட்டு கொடுக்கல. தன் அழைப்பில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அது மட்டும் கிடையாது, இதை பார்த்த அந்த மனசு எப்படி பதறி போகும், எப்படி துடித்து போவான். அன்பான சகோதரர்களே, நீயும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாயா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாயா? உச்சந்தலையில் வாள் வைக்கப்பட்டது, 2 துண்டாக அப்படியே பிளந்தெடுத்தார்கள். உச்சந்தலையில் வாளை வச்சு 2 துண்டாக அப்படியே பிளந்தெடுத்தார்கள். அப்போதும் மனம் சலிச்சு போகல, நெருப்புக்குள்ள தூக்கி வீசினார்கள். உசுரோட நெருப்புக்குள் போட்டு சுட்டரித்தார்கள், பொசுக்கினார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, இவர்களெல்லாம் அனுபவித்ததை அனுபவிக்காமல் இலேசாக சொர்க்கம் போகலாம் என்று நீங்க நினைக்கிறீங்களான்னு ரசூலுல்லாஹ் அந்த மனுஷனை பார்த்து கேட்குறாங்கண்டால், அன்பான சகோதரர்களே, நாம செஞ்ச அழைப்பு பணி என்ன, நாம பட்ட கஷ்டம் என்ன, நாம ஒதுங்கியதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன? என் உயிர் போனாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியில் தான்
என் உயிர் போக வேண்டும்ங்கிறதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மனுஷண்ட வாழ்க்கையுடைய லட்சியமாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லுது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைத்ததற்காக நம்மட உசுறு போகுதென்றால் அல்லாஹ்விடத்தில் நம்மை போல அந்தஸ்தானவர் யாரும் கிடையாது, நம்மை போல அந்தஸ்தானவர்கள் யாரும் கிடையாது என்பதில் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு மற்ற எல்லாமே வீணானவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மற்றது எல்லாமே வீணானவைகள். என் மனசில் வரக்கூடிய கவலைகள், என் மனசில் வரக்கூடிய இருள்கள், என் முன்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாம் அல்லாஹ் தஆலா என் ஈமானின் உறுதியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தரக்கூடியது என்பதை உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டு நடந்து கொள்ளணும். சும்மா ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. அன்பான சகோதரர்களே, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த உதாரணத்தை பார்த்தோம் பாருங்க. அதாவது ஜாபிர் இப்னு அப்துல்லா அலி அவங்க யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு போகிறது என்று சொன்னால் உசுரை விடணும். யுத்தத்துக்கு போகிறவங்க ஆசைப்படுறதெல்லாம் அதுதான். யுத்தத்துக்கு போகிறவங்க ஆசைப்படுறது எல்லாமே அதுதான். ஏன் உசுரை அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும், இது அவங்க படுற ஆசை. மகன்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, மகனே உங்களுக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாரு, வாப்பா போறாரு யுத்தத்துக்கு, அவர் ஆசை மௌத்தாகணும், அவர் ஆசை மரணிக்கணும், ஷஹீதாகணும். மகனுக்கு சொல்ற உபதேசம் என்ன தெரியுமா? இவர் இன்னும் கல்யாணம் கூட முடிக்கல, 9 பொம்பளை பிள்ளைங்க, யாரும் கல்யாணம் முடிக்கல. மகனை கூப்பிட்டு சொல்றாரு, இவங்க அத்தனை பேரும் உனக்கு பொறுப்பு, இவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள் என்று. அந்த மனுஷன் அல்லாஹ்வுக்காக பரிபூரணமான சம்மதத்தோட ஒரு சந்தோஷத்தோடும் ஈமானோடும் என்ன செஞ்சாரு, தண்ட உயிரை கொண்டு அந்த யுத்த களத்தில் கொடுத்தாரு. இவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் அலியை கூப்பிட்டு சொன்னாங்க, நடந்த விடயம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா உன் தந்தையோடு நேரடியாக பேசினான்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா உன் தந்தையோடு நேரடியாக பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதான்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். கேட்டதோட உன் தந்தை சொன்ன ஆசை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு போகணும், உனக்காக உயிர் தியாகம் செஞ்சுட்டு வரணும் என்றார். மீண்டும் இந்த உலகத்துக்கு போகணும், உனக்காக உயிர் தியாகம் செஞ்சுட்டு நான் வரணும். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், அப்படி போக முடியாது என்று. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக இத்தனை பொறுப்புகள் இருந்தும், வாழ்க்கையில் இவ்வளவு நாம சிரமமா பார்க்கக்கூடிய இவ்வளவு கட்டங்கள் இருந்தும் கூட என் ரப்புக்காகத்தான் இந்த உயிர் என்பது என்ற உயிரை கொண்டு போய் கொடுத்தாரு பாருங்க. அதுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி அந்த வெகுமதி. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம வரலாறுல கேள்விப்பட்டிருக்கும், மூசா நபியோடு அல்லாஹ் தஆலா பேசினான். மூசா நபியோடு அல்லாஹ் தஆலா பேசினான். அல்லாஹ்வுடைய தூதரோடு அல்லாஹ் தஆலா பேசினான். அடுத்ததாக நாம் கேள்விப்படுகிறோம், இந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அடிமையோடு அல்லாஹ் தஆலா பேசினான்ங்கிறத ஆதாரபூர்வமான ஹதீஸில் நம்ம கேட்கிறோம் என்றால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவனுக்காக யார் வாழ்கிறார் என்பதை பார்ப்பதற்காக நமக்கு தந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் பால் அழைத்து நன்மையை செய்து நானும் முஸ்லிம்களில் ஒருவன் என்று வார்த்தையால் சொல்லக்கூடிய அதை போல ஒரு சிறப்பு இருக்கான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ்வுக்காக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ்வுக்காக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை எத்தி வைத்து இந்த உலக வாழ்க்கையை நான் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தேன் என்று சொல்கிற இந்த வாழ்க்கை, இந்த வார்த்தை இருக்குது, இதை போல ஒரு சிறப்பு இருக்காண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் கேட்கிறான் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நாம் எல்லோரும் பொறுப்புதாரிகள். நம்முடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் விசாரிக்க போகிறான். அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் என்னுடைய பணி என்ன? இந்த பணியை அல்லாஹ்வுக்காக நான் என் உயிர் என் உடம்பை விட்டு பிரியும் வரைக்கும் நான் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டும். என் சக்திக்கு உட்பட்டவாறு எவைகளை மார்க்கமாக என்னால் எத்தி வைக்க முடியுமோ, எதை சொல்ல முடியுமோ அவைகளை என் வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும்.